ஜி.கே. நாகராஜ், இப்போ ராகுல் காந்தி செய்தியாளர்கள் மத்தியில், நாட்டு மக்கள் மத்தியில் ஹரியானாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதற்கான ஆதாரங்களையும் காண்பிக்கிறார். எப்படி அந்த குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பொய்களில் இதுவும் ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நிறைய இது மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ரஃபேல் விமானம் குறித்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஊழல் என்று குற்றச்சாட்டு வைத்தார். அப்புறம் டிமானிட்டரைசேஷன், பண மதிப்பிழப்பு குறித்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்தார். சொஹாசஸ் குறித்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கினார். ஹிண்டன்பர்க் விவகாரம் குறித்து ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினார். இன்னைக்கு அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எந்த உண்மையும் தெரிய வர்றப்போ அதை பத்தி இல்ல, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் ஜி.கே. நாகராஜ். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அது விவாதத்திற்கு உட்பட்டது. என்னுடைய கேள்வி ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்தா, செய்தியாளர் சந்திப்புல இவர் இந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். இங்க பாருங்க, ஒரே முகவரியில எத்தனை வாக்கு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு ஓட்டு பாருங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காண்பிப்பதா நீங்க நினைக்கலையா? ஸ்பெசிபிக்கா வாங்கல. ஸ்பெசிபிக்கா வர்றேன் சார். வாட் இஸ் மீனிங் ஃபார் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட். எதுக்காக அதை கொண்டு வரோம்? 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டிருக்கிறது. 55 ஆண்டு காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டிருக்கிறது. திமுக 18 ஆண்டு காலம் ஆட்சியில் பங்கிருந்திருக்கிறது. இவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள், உதாரணத்துக்கு ஹரியானா, அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது, ஹரியானாவை ஆண்டிருக்கிறது. இவர் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே அது ரெண்டு வகையா நான் பிரிக்கிறேன், பாக்குறேன். ஒண்ணு, குற்றச்சாட்டு உண்மை என்றால் எலெக்ஷன் கமிஷன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, கமிஷனர் கேட்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணுங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்டா என்கிட்ட கொடுங்க சார் கேட்கிறாரு. கொடுக்க மறுக்கிறார், கொடுக்கவில்லை. சரி வேண்டாம், நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லை, நீதிமன்றத்துக்கு போலாமே. நீதிமன்றத்துக்கு போய் எல்லா பட்டியலையும் எடுத்து தொகுத்து இதையெல்லாம் எங்கெல்லாம் மக்கள்கிட்ட காமிக்கிறாரோ, எங்கெல்லாம் டிவியில வீடியோல காமிக்கிறாரோ, எங்கெல்லாம் இது அணுகுண்டு ஹைட்ரஜன் பாம்பு சொல்றாரோ அதையெல்லாம் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தா உச்ச நீதிமன்றம் காத்து கொண்டிருக்கிறதுங்க. அதுல ஒரு கேள்வி, இதை நீங்க தொடர்ந்து அவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்ப ஏன் அபிடவிட் போடலன்றதும் நீதிமன்றத்துக்கு போகலாம் என்ற ஒரு கேள்வி. நான் எந்த இடத்துல இந்த விவாதத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா, அவர் காமிக்கிறார் இப்ப 0ன்னு போட்டு ஒரு அட்ரஸ் 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்றதும், யாரோ வெளிநாட்டு சேர்ந்த ஒரு அழகி அந்த புகைப்படத்தை போட்டு வாக்குகள்ன்றது, முதல்ல இந்த வாக்காளர் பட்டியலை பார்த்து பாஜக உள்ள சேர்ந்து பதறி இருக்கணும். இப்படிலாம் நடந்திருக்கா கொடுமை அப்படின்னு? சரிங்க, தமிழ்நாட்டுல தொடர்ந்து 40க்கு 40 திமுக ஜெயிச்சு வருகின்ற பொழுது நாங்க பதறித்தான் போனோம். காமிக்க வேண்டியதானே ஆதாரத்தை எடுத்து. கம்யூனிஸ்ட் கேரளாவில் ஜெயிக்கிறப்ப நாங்க பதறித்தான் போனோம். ஏன் இப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஜெயிக்கிறப்ப நாங்கள் பதறித்தான் போனோம். ஆனா நாங்க இது மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டு வைக்கல, ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தோம். உண்மை இருக்கலாம் சார், இவ்வளவு வருஷம் நடந்திருக்கு, அதுக்கு தான் சார் 20 வருஷத்துக்கு அப்புறம் they're bringing SIR கொண்டு வந்திருக்கிறத. ஒரு தேர்தல் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரு அழகான ஒரு கோட் சொல்லியிருக்காங்க சார் எலெக்ஷன் கமிஷன் வந்து, நோ வோட்டர் டு பி லெஃப்ட் பிஹைண்ட், ஒரு வாக்காளரும் புறக்கணிக்கப்பட. இப்போ எஸ்ஐஆர் விடுவோம், நம்ம அது பேசலாம். நடந்திருப்பதாக சொல்றாருல, எங்கள் வெற்றிய பாஜக வெற்றி பெற்றதாக மாற்ற ஒரு சதின்றார், வாக்கு திருட்டுன்ற பெயரை பயன்படுத்துறாருல, ஒண்ணு தப்பு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாருல, அதுக்கு என்ன பதில் உங்க பதில்? சார், ஓட் சோரிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பெட்டியோட ஓட் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, அதுக்கு பேரு ஓட் சோரி சார். அதுக்கு பேரு ஓட் சோரி. நான் கேட்கிறேன், நீங்க 5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறீங்க, எங்க உங்களுடைய கேரளாவில் நீங்க ஜெயிக்கிறீங்க, அதுக்கு எப்படி சாத்தியமானது இந்த ஓட் சோரி இருந்திருந்தால்? திரும்பவும் கேட்கிறேன் நானு, ஹிமாச்சல நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க, எப்படி சாத்தியமானது இது? காஷ்மீர்ல நாங்கள் தோத்து இருக்கிறோம், காஷ்மீர்ல எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, உங்க கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்கிறது, எப்படி இது சாத்தியம்? காஷ்மீர்களுடைய உயிர் நாடியாக நாங்க கருதுற ஒன்றில் நாங்க எப்படி எங்கள் தோல்வியை நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? தோல்வி ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது தர்க்கமா அந்த கேள்வியை வந்து கிரண் ரிஜிஜு கூட கேட்கிறார். இப்ப நீங்க வெற்றி பெற்ற மாநிலங்களை நாங்க பட்டியலிடமா, அங்கெல்லாம் நடக்கல. ஆனா அவர் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்றாருல, பத்திரிகையாளர்களை அழைத்து எல்லா டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் போட்டு அவர் காமிக்கிறார்ல, அதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம்ல. நீங்க அங்க எப்படி ஜெயிச்சீங்கன்றதை விட இந்த வெற்றி அல்லன்னு சொல்றதுக்கு உங்க பதில் என்ன? சார், நீங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு லேடி
10 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா அவங்க வந்து கூட்டிட்டு வந்து நீங்க சொல்லலாம், ஆமா நான் 10 ஓட்டு போட வச்சேன்னு சொல்லலாம். அது ஒரு உண்மையான ஒரு 100 ஓட்டு இருக்கு, 100 ஓட்டை போட்டாங்களா கொண்டு சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்றேன் சார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 6 கட்ட தேர்தல் நடந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. பிஜேபியில 2 கட்ட தேர்தல். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்க மாநிலம் விட்டு மாறி இடம் விட்டு இடம் மாறி 6 முறை கள்ள ஓட்டு போட முடியும். இங்க அப்படி இருந்தால் கூட பிஜேபியுடைய ஆட்சியில நீங்க ஒரே ஒரு கள்ள ஓட்டு தான் போட முடியும். நான் சொல்றேன், ஒரே ஒரு, அந்த அளவுக்கு சிஸ்டத்தை சரி பண்ணி பேசலாம். ஜி கே நாகராஜ்.